32 பேருக்கு பணியாணை வழங்கிட்டா முடிஞ்சு போச்சா? நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இந்த விஷயத்துல தப்பிச்சிடலாம், அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சிடலாம், ஆளுங்கட்சி மேல போலீஸ்காரங்க மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சிடலாம். ஓடு 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 பஞ்ச் டைலாக். 41 பேரை பறி கொடுத்தவங்களும் அங்கதான் நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி நின்னுட்டு நீங்க பஞ்ச் டைலாக் பேசுறீங்க. யாரு ஓடுனது? நீங்க ஓடுனீங்க. சுயநலம் பிடித்த மிருக வெறி கொண்ட நரமாமிசத்தை சாப்பிட்ட பயங்கரவாதி மாதிரி நீங்கெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்வர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நம்ம முதல்வர் லவுட் ஸ்பீக்கர் ஓபன் பண்ணிட்டாரு கரூர்ல. செம்ம ஸ்பெஷல். இன்னைக்கு 41 பேர் செத்து போனாங்க இல்லையா? இவரால அன்றைய நடிகர், இன்றைய முதல்வராக இருக்கின்ற விஜய் அவர்கள் அன்றைய நடிகராக இருந்த போது கரூருக்கு போனாரு. அப்போ இவரை பார்க்க வந்து கூட்டத்துல நசுங்கி 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு இப்ப போய் விளக்கம் கொடுக்கிறாரு, தன்னிலை விளக்கம். என்ன நீங்க அன்னைக்கு தடுத்திருக்கலாம்ல, என்ன எச்சரிச்சிருக்கலாம்ல. யார பார்த்து கேக்குறாரு? போலீஸ்காரங்களை பார்த்து கேக்குறாரு. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கைய வச்சு நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. முதல்வர் அவர்களே, திரு விஜய் அவர்களே, உங்களை எச்சரிக்கல, உங்களை தடுக்கல. அங்க கூட்டம் அதிகமா இருக்கு, அங்க போகாதீங்க, இங்கே நின்னு பேசுங்கன்னு போலீஸ்காரங்க உங்கள்ட்ட சொல்லல. ஏன் போனீங்க? எதுக்காக போனீங்க? உங்களோட ஜனநாயகன் படத்துக்கு அந்த ஃபுட்டேஜ் தேவைப்பட்டுச்சு. அந்த கிரௌடு, அந்த வைபு, அங்க இருக்கிற அந்த எமோஷன், இதெல்லாம் உங்களுக்கு அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க எச்சரிக்கையை மீறி, அவங்க தடையை மீறி நீங்களா போனீங்க. அதையும் மீறி அவங்க தடுத்து உங்களை வந்து லாக் பண்ணி இருந்தாங்கன்னா உடனே கத்திருப்பீங்க, தீய சக்தி திமுக, அன்றைய ஆளுங்கட்சி திமுக மேல பழைய தூக்கி போட்டிருப்பீங்க. என்னை தடுக்கிறார்கள், என்னை மக்களை பார்க்க விடாமல் என்ன வந்து அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு கூப்பாடி போட்டு ஒப்பாரி வச்சிருப்பீங்க. அதுக்காக சரி போய் தொலைங்க அப்படின்னு விட்டுட்டாங்க போல இருக்கு. போனீங்க, நின்னீங்க, பேசுனீங்க. உங்க முன்னாடியே, உங்க கண்ணு முன்னாடியே செத்து செத்து விழுந்துச்சாங்க ஜனங்க. உங்க ரசிகர்கள் இன்னைக்கு சொல்றீங்கல்ல, என்ன பார்க்க வந்து சின்ன குழந்தை என்ன டிவில பார்த்தா கூட வந்து முத்தம் கொடுப்பான் அந்த குழந்தை. அவன் யாருனால? யாரோ யாருக்கோ எங்கேயோ எதனாலயோ யாராலையோ நடந்து யாரோ செத்து போன மாதிரி இன்னைக்கு ஸ்டேஜ்ல இன்னும் வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம் இல்ல, குற்ற உணர்ச்சி இல்ல. 32 பேருக்கு பணியாணை வழங்கிட்டா முடிஞ்சு போச்சா? நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இந்த விஷயத்துல தப்பிச்சிடலாம், அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சிடலாம், ஆளுங்கட்சி மேல போலீஸ்காரங்க மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சிடலாம். ஓடு 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 பஞ்ச் டைலாக். 41 பேரை பறி கொடுத்தவங்களும் அங்கதான் நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி நின்னுட்டு நீங்க பஞ்ச் டைலாக் பேசுறீங்க. யாரு ஓடுனது? நீங்க ஓடுனீங்க. பின்னங்கால் பெரடியில அடிபட கரூர்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு, எங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடி வந்தீங்க. இங்க இருந்து தனி விமானத்தை பிடிச்சு உங்க பனையூர் பங்களாவுக்கு ஓடி போனீங்க. நீங்க சென்னையை நோக்கி ஓடுனீங்க. சென்னையில இருக்கிற முதல்வர் அவர்கள் கரூர் நோக்கி வந்தாரு. கரூர்ல இருந்த செந்தில் பாலாஜி அவர்களும் அன்பில் மகேஷ், திருச்சியில இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் 3 பேரும் சேர்ந்து போய் அங்க போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தாங்க. மிச்சம் இருக்கிற உயிர்களை காப்பாத்தினாங்க. 41 குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க, இழப்பீடு வழங்கினாங்க, தேவையான உதவிகளை பண்ணாங்க, மருத்துவ உதவிகளை பண்ணாங்க. 100 பேர் செத்து போயிருந்திருப்பாங்க, அதுல 60 பேரை காப்பாத்தினாங்க. 40 பேரை காப்பாற்ற முடியல, ஏன்னா 40 பேரும் வரும்போதே பிணங்களாக வந்தாங்க. இன்னைக்கு பஞ்ச் டைலாக் பாட்டு, அந்த சோகத்திலே இருந்தீங்களா முதல்வர் அவர்களே? எண்ணி 30வது நாள் ஆடியோ லஞ்சுக்கு மலேசியால போயிட்டு குத்தாட்டம் போட்டீங்க உங்க ஜனநாயகன் படத்துக்கு. அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஜனநாயகன் படம், அதுக்கு தேவையான ஃபுட்டேஜ், அதனுடைய வெற்றி, அதனுடைய வருமானம், உங்களுடைய கெரியர், இதெல்லாம் அன்னைக்கு முக்கியமா பட்டுச்சு. அன்னைக்கும் அதே சுயநலத்தோட நடந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு உங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டை காப்பாத்திக்கிறதுக்கு, அதை மெஜாரிட்டியா மாத்துறதுக்கு, இடைத்தேர்தல்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு போய் நின்னுட்டு இன்னைக்கும் அதே திமுக மேல பழிய போட்டு தூற்றி வசைபாடி
பேசிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவை உங்க கவர்மெண்ட்டை காப்பாத்திக்கணும். அன்றைய நடிகர் விஜய்க்கு ஜனநாயகனை காப்பாத்தணும். இன்னைக்கு அரசியல்வாதி விஜய்க்கு அவருடைய கவர்மெண்ட்டை அவரோட அந்த அரசாங்கத்தை காப்பாத்திக்கணும். இது மட்டும்தான் சுயநலம் பிடித்த மிருக வெறி கொண்ட நரமாமிசத்தை சாப்பிட்ட பயங்கரவாதி மாதிரி. நீங்கெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்வர்.